நீங்க எல்லாருமே ஒன்று நினைக்கிறீங்க, ஆட்சி மாறணும் அப்படின்னா நானோ நீங்களோ என் தம்பி விஜயோ அல்லது ஏடிஎம்கேயோ பாரதிய ஜனதாவோ மற்றவங்களோ நினச்சில்ல. ஒவ்வொரு மக்களும், இந்த மண்ணின் குடிமக்கள், இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். மக்களின் மனத்திலிருந்து மாற்றத்துக்கான சிந்தனை வரணும். கட்சிகள் கூடி கூட்டணி சேர்ந்து தலைவர்கள் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க, அது நிகழ்ந்துரும் நினைக்கூடாது. மக்களின் ஆற்றல் தான் மகத்தானது. மக்கள் நினைக்கணும் இந்த ஆட்சி கூடாதுன்ட்டு. அப்ப யார் வந்தா சரியா இருக்கணுங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும். இது சரியில்லை என்றால் எது சரியானதுங்கிற தேர்வு செய்யற உரிமை, அதற்கான வாய்ப்பு என் மக்கள் கையில தான் இருக்கு. அவங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, திமுக ஒரு தீமை, அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீமை. உலகம் பூரா அப்படி எங்கேயுமே தத்துவம் இல்லையே. நபிகள் நாயகத்திட்ட கேட்டாலுமே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் செல்லவர்களேன்னு கேட்டா அவர் நன்மையை வச்சு தான் ஒழிப்பென்றார். இறைமகன் இயேசு கிட்ட கேட்டாலும் இறுதி உதர்கிட்ட கேட்டாலும் ஒரே பதில் தான். இறைமகன் இயேசா தான் சொல்றாரு, தீமையை வைத்து ஒழிக்க முடியாது, நன்மை வைத்தான் ஒழிக்கணும். நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, தண்ணீரை வச்சு தான் அணைக்கணும். அப்படிதான் நீங்க பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு நோயாலே எப்படி குணப்படுத்த முடியும்? ஒரு மருந்தால தானே குணப்படுத்த முடியும். அந்த மருந்து யார்கிட்ட இருக்கு? நான் மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க இந்த கட்சியோட சேர்ந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துங்க. நான் திரும்ப சொல்றேன், நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல. நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள். நீங்க இதோட போய் நீ நின்னுக்க, அதோட போய் அது நின்னுக்க, அதோட இதோட நிறுத்திட்டு நீங்க நின்னுக்குறீங்க.